Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 731 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த பேர்ட் கேஜை தான் காட்டுறாங்க. நல்லபடியா எல்லாத்தையுமே நாசம் பண்ணி ஆல்மோஸ்ட் சுருங்கிருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான். இனிமேட்டெல்லாம் நிக்க கூட ஒருத்தனுக்கு இடம் இல்ல. ஆனா அந்த டைம் மேல இருந்து வந்த ஃபிளஃப் எல்லாமே அடிபட்டவங்க எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா கியூர் பண்ணிட்டு இருக்கும். அது தெரியாத நிறைய பேர் அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓடுவாங்களா. அந்த டைம் இந்த உசோப்பு சும்மா இல்லாம டேய் எங்கடா ஓடிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்கடாமா. அவனை பார்த்த உடனே அடடா இது அவனாச்சே அப்படின்னு வெறிகுண்டு அவனுக்கு கூடுவானுங்க. அட நம்ம உசோப்புக்கு டோஃப்ளமிங்கோ 5 ஸ்டார் கொடுத்துருக்கான்ல, அதனால அவன் கடுப்பாயி கொய்யால இப்ப அத பத்தி பேசுற நேரமாடா இது, நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்கன்னு டவுனோட ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சைட்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க படாத பாடுபட்டு இந்த கேஜை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வழியை பாருங்க, அப்பதான் நம்ம பொழைக்க முடியும். இல்லன்னா படுக போட்டு பாலை ஊத்திட்டு போயிருவானுங்க. புரியுதான உடனே அவனுங்க மத்தவங்க எல்லாத்துக்குமே இந்த மேட்டரை பரப்பி விடுவானுங்க. அப்படி சொன்னா மத்தவங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணுமே. அது பாசிபிளா தப்பிக்க முடியுமான்னு அந்த இடத்துல நீயா நான் டிஸ்கஷன் நடத்திட்டு இருப்பானுங்க கொய்யாலைங்க. உசோப்பு பார்த்துட்டு கடுப்பாயி டேய் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் இது மட்டும் தான்டா, என் ஃப்ரெண்ட்ஸை நம்பி போய் ஹெல்ப் பண்ற வழியை மட்டும் பாருங்கடா விளக்கணைகளா. எல்லா விஷயத்துக்குமே சும்மா நொய்யின்னு உட்காந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்குது. வாங்கடா அப்படின்னு பத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. இங்க உசோப்பால முடியல, இவனுக்கு விளக்கம் சொல்லியே நான் ஓஞ்சி போயிருவேன் போலயே. சரி இப்போதைக்கு வியோலா வச்சு நிலைமை எப்படி இருக்குன்னு விசாரிப்போன்ட்டு வியோலா ஏமா வியோலான்னு அவளை தேடி பார்த்தா ஆளை காணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து கிளம்பினாலாமா. சரி இவங்களுக்குமே வெட்டியா நின்று பேசிட்டு இருக்க டைம் இல்ல, இந்த ஐலாண்ட்ல இருக்க மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போய் ஹெல்ப் கேட்கணும். அப்பதான் லூஃபி அவனை காலி பண்ற வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதனால அந்த வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்க ட்ரெஃபல்கர்லாம் லூஃபியை என்கிட்ட ஒப்படைச்சங்கன்னு சொன்ன உடனே அவங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டு டோஃப்ளமிங்கோ கூட சண்டை போட கிளம்பிடுவானுங்க. அவன் அங்க எல்லாத்தையுமே ரத்தம் திரைக்க சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். இதுல மேட்ரு என்னன்னா அவன் எல்லாத்தையுமே சம்பவம் பண்ணி முடிச்சிட்டான். எங்கடா இருக்க ஸ்டார் ஹேட் லூஃபி, வாடா வெளியே, உன் தலைய கோழி தலைய திருகிற மாதிரி திருக்கி உன் கையிலேயே கொடுத்துறேன்னு காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் அடிப்பட்ட ஒருத்தன் காலை புடிச்சுக்கிட்டு உன்னை விட மாட்டான்டா டோஃப்ளமிங்கோ, எங்களை தாண்டி தான்டா நீ லூஃபியை தொடணும்பா, தாண்டி போறதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு தலையில காலை வச்சு ஒரே மிதி, அதாவது ஏறி போறாரு. அப்பங்கும்போது மறுபடியும் எல்லாம் எந்திரிச்சு கண்டிப்பா நாங்க லூஃபி ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நீ விடவே மாட்டோம்னு மறுபடியும் அவன் கூட சண்டை போறேன்ட்டு கிளம்பி போய் எல்லாம் செத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் சாவடியா அடிச்சுட்டு தான் போனான். அதுல பொழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த டைம் எல்லாத்துக்குமே டெத்து கன்ஃபார்ம் பண்ணு அவனோட ஸ்டிங்க நடு வயிற்றுலயே நசக்குன்னு இறக்கி அப்படியே அலேக்கா மேல தூக்கிடுவான். அட் டைம்ல எத்தனை பேர்த்த கொண்டு தொங்க விட்டுட்டு இருக்கான் பாருங்க. வியோலா எல்லாம் இதை விஷுவலா பார்த்துட்டு அப்படியே மிரண்டுருவா. அப்படியே கட் பண்ண இங்க மக்கள் எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தாங்கல்ல, அவங்களால அதுக்கு மேல ஓட முடியல. இடம் இருந்தா தானே ஓடுவாங்க. ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாத்துக்குமே பதட்டம். அந்த டைம் ரெபேக்கா என்ட்ரி கொடுத்து ஏம்ல எப்படி வெட்டித்தனமா நின்னுட்டு இருக்கீங்க, வெட்டி முண்டவங்களா, ஓடுங்களே ஓடுங்க, ராயல் பிளேட்டை நோக்கி ஓடுங்க, சி ராயல் பேலஸ் நோக்கி ஓடுங்க. ஐயோ டங்க் ரோல் ஆகுதே, கமான் குயிக்கும்பா. ஆமா நீ ரெபேக்கா தானே, அங்க போனா நம்ம சேஃபா இருப்போமா அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பான். இருக்கிற நிலைமையில சேஃப்டியை பத்தி இவங்க எல்லாம் பேசலாமா? அட மூலகட்ட முட்டாப்பல்லாம் இந்த கேஜே அந்த இடத்தை நோக்கி தான் மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. அங்க போயிட்டீங்கன்னா நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படின்னா வாங்கலேன்னு அம்புட்டு பேரும் அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அவ கத்திக்கிட்டே ஓடுவா. எல்லாருமே ராயல் பேலஸ் நோக்கி போங்க, டவுன் டவுன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சங்கு கன்ஃபார்ம், ஏன்னா அங்க பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது. காமா நிறைய குயிக், என்ன ஆனாலும் சரி எந்த இடத்துலயுமே பிரேக்க போடாதீங்க, மூச்சு வாங்கும், மூக்கு அடைச்சுக்குங்க, நாக்கு தள்ளும், புடுங்கி வெளியே போட்டுருங்க, காலி எலும்பு உடஞ்ச சத்தம் கேட்கும், இன்னும் உடையிற அளவுக்கு ஓடுங்க, எந்த சிம்டம் வந்தாலும் யாரும் நிக்க கூடாதுன்னு சொல்லி அன்போடு அனுப்பி விடுவா. இவன் ஆக்சுவலா பார்த்தலோமியோட பேரியரை எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து தள்ளிட்டு இருந்தா. இவ எப்படி இங்க வந்தான்னா கைரோஸ் தான் அனுப்பி விட்டுருப்பான். ஏன்னா அங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் தள்ளிட்டு இருக்கானுங்க. மக்கள் எல்லாம் எந்த பக்கமா போகணும்னு தெரியாம ஆபத்துல சுத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் இவளை அனுப்பி விட்டுருப்பான். அவளுமே சிறப்பா அவங்க கூவிட்டு இருப்பான். அதே நேரம் எவ்வளவுதான் முக்குன்னு முக்கிய அந்த த்ரெட்டை தள்ளுன்னு தள்ளுனாலும் அது கொஞ்சம் கூட அசர்ற மாதிரி இல்ல. நேக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, ஓகே டோஃப்ளமிங்கோ ஸ்ட்ராங் தான், பயங்கரமா டெக்னிக்கல்லாம் யூஸ் பண்ணி அடிக்கிறான் அப்படின்னா ஓகே, ஆனா அந்த த்ரெட்டை வச்சு லாக் பண்ணிட்டான்னு யாராலையுமே அதை தடுக்க முடியல. அடுத்தாலும் தள்ளிக்கிட்டு போது, இத்தனை பலமான ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணாலும் வேலைக்கே ஆகலன்னா அது கொஞ்சம் ஓவரா இல்ல இப்போதைக்கு அங்க பவர்ஃபுல்லான ஆள் யாரு, ஜோரோ தான். அவனாலேயே அந்த த்ரெட்டை வெட்ட முடியலன்னா என்னங்கய்யா நியாயம் இது? அந்த டைம் தான் ரெபேக்கா ஒரு பயங்கரமான முடிவு எடுப்பா. என்னன்னா மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே அங்க முக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்த பஞ்சாயத்தெல்லாம் சரி பண்ணணும்னா டோஃப்ளமிங்கோவை கொன்னே தீரணும். அந்த டோஃப்ளமிங்கோவை கொன்னு என் டேடிக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு கத்தியும் எடுத்துட்டு வெறிகொண்டு ஓடுவா. இந்த ரெபேக்கா எப்பவுமே குபீர்னு சிரிப்பு வர அளவுக்கு தான் காமெடி பண்ணுவா. கைரோஸ் பொட்டனிலே 4 போட்டு அந்த மூலையில போய் உட்காருன்னு சொல்லியிருந்தான்னா இந்த பஞ்சாயத்தே இருந்திருக்காது. அங்க லூஃபியே முக்கிட்டு இருக்கானாமா. சண்டையோட சவுண்ட் எல்லாம் கேட்டால, அப்படி கேட்டுமே வெறும் கத்திய வச்சு டோஃப்ளமிங்கோவை குத்தி கொள்ள போறா. பேஷ் சரி எப்படிதான் செருப்படி
வாங்க போறான்னு பாக்கலான்னு பார்த்தா அவளுக்கு முன்னாடி அவளோட சின்னமா வியோலாங்க நின்னுட்டு இருப்பா. ஏன் நீ எங்க இங்கன்னு மாத்தி மாத்தி கேட்டுக்குவாங்க. வியோலா தான் பச்சை பச்சையா திட்டுவா. பின்ன சாவ சாக்குல அள்ளிட்டு போறதுக்குன்னே வந்த மாதிரி வந்திருக்கா. பின்ன அவன் விடுவானா முதல்ல? மூடிக்கிட்டு நீ இங்க இருந்து கிளம்பு, நீ மட்டும் செத்தின்னு வச்சுக்க, என்னால கைரோஸோட மூஞ்சியும் பார்க்க முடியாது, எங்க அக்கா பேரை கெடுத்த மாதிரியும் ஆயிரும், அதனால பேசாம இங்க இருந்து ஓடிடுன்னு சொன்னா கேட்கவே மாட்டா. டோஃப்ளமிங்கோ பார்த்துட்டு என்னமா வியோலாவை பார்க்க இவ்வளவு தூரம் வந்தியா, சரி ஓகே மொத்தமா எல்லாத்துக்கும் சங்கூதி விட்டுறேன்னு கேவலமா அழிப்பான். உடனே வியோலா இருந்துட்டு இந்த டான் கிஹோட்டி ஃபேமிலி ஓவரா ஆட்டம் போட்டுட்டீங்க, ஒரு முன்னாள் அதிகாரியா நான் உன்னைய சம்பவம் செய்யலன்னா அது நான் எல்லாத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி, அதனால வாடா இன்னைக்கு நீயா நானு பாத்துடலான்னு மண்டையில இருக்க கிளிப் எல்லாத்தையுமே கழட்டி கீழே போடுவா. டோஃப்ளமிங்கோ சண்டை போடுவான்னு நினைச்சு வந்தாளா இல்ல தலையில பேன் எடுப்பான்னு நினைச்சு வந்தாளா? சரி என்னமோ ஒண்ணு நான் சாகுறேன் இல்லன்னா நீ சாகுன்னு நம்ம எல்லார் வீட்லயும் கிச்சன்ல இருக்குமே ஒரு மொன்ன கத்தி, அந்த கத்தியை ஒன்னு எடுத்துட்டு வந்து சண்டைக்கு ரெடியா அனுப்பா. இந்த டைம் டோஃப்ளமிங்கோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா இருக்கும்? பேசாம இவளையே காய்கறியை நெருக்க விட்டு சாம்பார் ரசம் வச்சிடலாம் போலேன்னு. சரி ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட். வியோலா அந்த டோஃப்ளமிங்கோவை அட்டாக் பண்ண வெறி கொண்டு முக்குறா. சரக்கு 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 சரக்குன்னு என்னென்னமோ வித்தியெல்லாம் காட்டுறா. ஆனா அவன் இழிச்சுக்கிட்டே அந்த அட்டாக்ல பூரா கேஷுவலா எஸ்கேப் ஆவான். அவனுக்கு இது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. எப்படியா எவ்வளவு நேரத்துக்கு தான் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். உடனேயே ஒரு மிதிய போடுவான். அதுக்கே 10-15 பல்ட்டி அடிச்சு வந்து ஐயோ முடியலையே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவா. இங்க இவங்க ஃபேக்டரியை தடுத்து நிறுத்த எவ்வளவோ முக்கியமே ஒண்ணு வேலைக்காகல, அது பாட்டுக்கு இவங்களை தள்ளிக்கிட்டே வருது. பிராங்கி தான் நம்மளால முடியும் தள்ளு 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 தள்ளுன்னு எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டு தள்ள விடுவான். அதே நிலைமை தான் இங்க ஜோரோ குரூப்புக்குமே, பயங்கரமா முக்கி தள்ளிட்டு இருப்பானுங்க. என்ன இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீலிங். சரி பரவாயில்ல எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு தடுக்க ட்ரை பண்ணுவோன்னு முக்கிட்டு இருக்கும் போதான் திடீர்னு அந்த இடத்துக்கு இஷோ வருவான். அவன் தான் நேவி ஆளாச்சே, இவன் பைரட்டு வந்தானா இவனை பிடிக்கணும்னு தான் ஒத்த கால நிப்பான். நீ ஏன்டா இங்க வந்தா கேட்டா எனக்கு என்னடா தெரியும், கண்ணு தெரியல வந்துட்டேன். வந்தவன் கத்திய பயங்கரமா வெளியெடுப்பான். ஜோரோவே பார்த்துட்டு மிரண்டுருவான். ஐயோ இவன் அட்டாக் பண்ணானா நமக்கு சமாதி தானேன்னு. ஆனாலுமே அவன் மூவ் பண்ணல, அந்த கேஜ தடுத்துக்கிட்டே தான் நிப்பான். சரி கத்தி எடுத்தவன் என்ன பண்றான்னு பார்த்தா அவனுமே வந்து முக்கி தள்ளிக்கிட்டு இருப்பான். என்னால மக்கள் அவஸ்தப்படுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்பா. சந்தோஷம் தாங்க முடியல. ஈஷோ இவன் நேவி அட்மிரல், இவனே வந்து தள்ளும் போது இவனோட ஆளுங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்ன? யார் யாரெல்லாம் ஹாக்கி பவரை யூஸ் பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் கத்தியில ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி தடுப்பாங்க. யாராலெல்லாம் முடியலையோ அவங்க எல்லாருமே ஃபேக்டரிக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு அத்தனை பேத்துக்குமே செம ஹாப்பி. ஏன்னா சப்போர்ட்டுக்கு ஆளுங்க வந்துட்டாங்கல்ல. இவங்க வர்றது மட்டும் இல்லாம இவங்களை பார்த்து நார்மல் மக்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்படியே இவங்க அடுத்தடுத்த ஆளுங்க வந்துகிட்டே இருந்த உடனே அந்த கேஜ் சுருங்குற வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரம் இங்க பார்த்லோமியோட ஷீல்ட வச்சு தள்ளிட்டு இருந்தானுங்கல்ல, அவங்க குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணவும் நார்மல் மக்கள் வந்துட்டாங்க. இப்படியே அடுத்தடுத்து எல்லாம் வெறி கொண்டு விட்டாதீங்க, இதுதான் நமக்கு கடைசி ஆப்ஷன் சொல்லி வெறித்தனமா தள்ளுவாங்க. இதுக்கப்புறம் வியோலாக்கு பாட கட்டிட்டாங்களா, ரெபேக்காக்கு சங்கூதிட்டாங்களான்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். டாடா. Yeah!